அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ரெட்டோ திரைப்படம். ரெட்டோ திரைப்படம் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் மே 1 அன்று வெளியானது. இது ஒரு அதிரடி மற்றும் காதல் கலந்த கேங்ஸ்டர் திரைப்படமாகும். சோன் பென்சிரியேஷன்ஸ் மற்றும் டோடி என்டர்டெயின்மெண்ட் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளனர். சரிவாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். 1960களில் தூத்துக்குடியில் ஒரு கேங்ஸ்டரின் மனைவி சந்தியா வயிற்றிலே வேல் போன்ற தழும்பைக் கொண்ட ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு பாரி கண்ணன் என்று பெயரிட்டு அன்புடன் வளர்க்கிறாள். ஆனால் அவளது கணவன் திலகன் அந்த பையனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். பாரி தன் வளர்ப்புத் தந்தைக்கு விசுவாசமாக இருக்கிறான். அவன் செய்யும் குற்றச் செயல்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறான். ருக்மணி என்ற கால்நடை மருத்துவரை சந்தித்த பிறகு பாரி அவளை காதலிக்கிறான். 4 வருடக் காதலுக்குப் பிறகு அவர்கள் திருமணம் செய்ய திட்டமிடுகிறார்கள். திருமணத்தில் பாரி குற்ற வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக அறிவிக்கிறான். சில வருடங்களுக்குப் பிறகு ஒரு ரகசியமான குழுவுக்காக சண்டையிட்டால் சீக்கிரம் விடுதலை செய்வதாக பாரிக்கு வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. ருக்மணி அந்தமான் தீவுகளில் இருப்பதை அறிந்த பாரி சிறையிலிருந்து தப்பித்து அங்கு செல்கிறான். அவளை திரும்பப் பெற சாலின் லாலி என்ற நகைச்சுவை சிகிச்சையாளரை கடத்தி அவர் போல் நடித்து அவளிடம் செல்கிறான். மைக்கேல் என்ற கொடூரமானவன் அந்த தீவில் கிளாடியேட்டர் பாணியிலான போட்டிகளை நடத்தி தோற்றவர்களை முதலைகளுக்கு இரையாக்குகிறான். ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியின் போது பாரியின் உண்மையான அடையாளத்தை மைக்கேல் வெளிப்படுத்த ருக்மணி அதிர்ச்சியடைந்து அவனை விட்டு விலகுகிறாள். பாரி தனது பெற்றோர் பசுபதி மற்றும் பல்லவி என்றும் அவனுக்கு ஒரு இரட்டை சகோதரி இருந்ததாகவும் அறிகிறான். ராஜவேலின் கோபத்திற்கு பயந்து அவர்கள் பாரியை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவனது பாதுகாவலர் கொல்லப்பட்ட பிறகு சந்தியா அவனை தத்தெடுக்கிறாள். தனது பூர்வீகத்தை அறிந்த பாரி தனது உண்மையான தந்தை பசுபதியை சந்திக்கிறான். அடுத்த நாள் பாரி ஏழை மக்களுக்காக களத்தில் இறங்கிச் சண்டையிடுகிறான். போட்டியில் வென்ற பிறகு மைக்கேல் மற்றும் ராஜவேலை பலவீனமானவர்கள் என்று கூறி மரண தண்டனை விதிக்கிறான். பாரி மைக்கேலுடன் சண்டையிட்டு அவனை வெல்கிறான். ஆனால் அவனை கொல்லாமல் அவமானப்படுத்துகிறான். ஜடா முனி கோவிலில் பாரி அந்த வேலை ஜோதிடரிடம் திருப்பித் தருகிறான். தனது தாய் பல்லவி மற்றும் இரட்டை சகோதரியுடன் இணைகிறான். ருக்மணி உண்மையை உணர்ந்து பாரியுடன் மீண்டும் ஒன்று சேர்கிறாள். தான் வன்முறையை விட்டு விலகி தனது தர்மத்தை கண்டுபிடித்துவிட்டதாக அவளுக்கு உறுதியளிக்கிறான். ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை. நடிகர்கள் சூர்யா பாரிவேல் பாரி ஆகவும் கண்ணன் ஆகவும் நடித்துள்ளார். பூஜா ஹெக்டே ருக்மணி ஆகவும், ஜார்ஜ் திலகன் ஆகவும், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், ஸ்ரேயா சரண் என பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர். இயக்கம் இப்படத்தை கார்த்திக் சுப்பராஜ் எழுதி இயக்கியுள்ளார். இசை சந்தோஷ் நாராயணன் இப்படத்திற்கு இசை அமைத்துள்ளார். ரெட்டோ திரைப்படம் சூர்யாவின் நடிப்பிற்காகவும் கார்த்திக் சுப்பராஜின் வித்தியாசமான கதை சொல்லும் முறைக்காகவும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டே இடையேயான காதல் காட்சிகள் மற்றும் அதிரடி சண்டை காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இருப்பினும் படத்தின் நீளம் மற்றும் சில இடங்களில் தொய்வான திரைக்கதை விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ரெட்ரோ ஒரு கமர்ஷியல் பொழுதுபோக்கு திரைப்படமாக ரசிகர்களை திருப்திப்படுத்துகிறது. விமர்சனம் சூர்யாவின் நடிப்பு சிறப்பாக உள்ளது. ஆக்ஷன் மற்றும் ரொமான்ஸ் காட்சிகளில் அசத்தியுள்ளார். பூஜா ஹெக்டேவின் கதாபாத்திரமும் நன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வில்லனாக வரும் ஜார்ஜின் நடிப்பு மிரட்டலாக உள்ளது. கார்த்திக் சுப்பராஜின் வித்தியாசமான திரைக்கதை முயற்சி பாராட்டுக்குரியது. முதல் பாதி விறுவிறுப்பாகவும் 2ஆம் பாதியில் சில தொய்வுகளும் இருப்பதாக உள்ளது. சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்க்கிறது. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு அந்தமானின் அழகை சிறப்பாக காட்சிப்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் ரெட்டோ சூர்யாவின் ரசிகர்கள் மற்றும் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை விரும்புபவர்களுக்கு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக்கையும் உங்க பிரேஞ்சிக்கு ஷேரும் பண்ணிருங்க. மற்றும் இன்னொரு திரைப்படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.